கருவேப்பிலையே சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை மோர் குழம்பு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா திக்கான தயிர் எடுத்து நல்லா விஸ்கு போட்டு கடைஞ்சிக்கிறேன். இல்லை நீங்கள் ஜாரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை நிறைய கொத்தமல்லி, கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஆற வச்சுக்கிற பொடியை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இஞ்சி வந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து நல்லா சீவி வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பூண்டு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நூக்கல் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சேர்த்துங்க, இல்லைனாலும் பிளைனாக வந்துட்டு செய்யலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மோர் குழம்பு இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். பாய்.